நிவின், குமரன், விஜய் 3 பேருமே வீட்டுக்கு வந்தோனே எல்லாருமே அப்படியே வந்து அதிர்ச்சியா பார்க்குறாங்க. "என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்க. இப்படி பண்ணிட்டியேப்பா! இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, அதுக்கப்புறம் சாரதா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க விஜய் கிட்ட. விஜய் வந்து "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல, கவலைப்படாதீங்க." அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இங்க வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்பவும் போல வந்து அப்படியே பார்த்து வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து "இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "ஐய்யய்யோ! கங்காவா? கங்கா என்ன பிரச்சனை பண்ண போறா தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து டென்ஷனாக இருக்காரு. "என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்?" அப்படின்றாங்க. "அது வந்து கங்கா, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்கிட்ட அவ்வளோ வந்து நான் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் வீட்டுக்கு வரல. அந்த அளவுக்கு ஆயிடுச்சா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. "அது வந்து கங்கா, ப்ளீஸ் கங்கா, இப்படிலாம் யோசிக்காத, கத்தாத கங்கா." விஜய்லாம் கேட்பாரு, ரொம்ப கஷ்டப்படுவார். என்ன கேட்டால் கேட்டுன்னு போகிறாரு. எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க எதிர்பார்க்கல. ஏற்கனவே உங்கள் கடையை அந்த பசுபதி எப்படி உடச்சி நாசம் பண்ணா, அது பத்தாதா உங்களுக்கு? வேறு ஏதாவது பண்ணணுமா உங்களுக்கு? அதனால நம்மளுக்கு எவ்வளோ நஷ்டம் ஆச்சு. அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் மறுபடியும் அந்த பசுபதிக்கிட்டேயே வந்து வந்து இந்த மாதிரி எதுக்குறீங்க அப்படின்னோடனே, "என்னக்கங்க இப்படி பேசுகிற? இப்போ பார்த்தல, நம்மளோட வீடு நம்ம கைக்கு வந்துருச்சுல, இது போதாதங்கங்க. வீடு வரலன்னா வராமல் போகுது. அதை பற்றிலாம் எனக்கு யோசனை கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம்." அப்படின்னோடனே அப்படியே வந்து பார்த்து முறைக்கிறாரு. "என்ன முறைக்கிறீங்க? ச்சே, நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல கங்கா. ஏனுங்கங்க இவ்வளோ சுயநலவாதியாக இருக்க? உன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பம் முக்கியம் கிடையாதா? ப எல்லாருமே நம்ம குடும்பம் கிடையாதா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறேன். "இங்கே பாருங்கள், இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாங்க எனக்கு முக்கியம். நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குங்க. அதை பற்றி யோசிச்சிங்களா நீங்கள்? நம்ம குழந்தைய பற்றி ஒரு நிமிஷமாவது யோசிச்சிங்களா? சும்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனைக்கு போய் நிற்கிறீங்க. இதனால் எவ்வளோ பிரச்சனையாக வருது தெரியுமா? அவங்களுக்கு தான் அதெல்லாம் கவலையே கிடையாது. அவங்க பிரச்சனையிலே வாழ்கிறவங்க. அந்த மாதிரிலாம் நன்னால் வாழ முடியாது. கங்கா, நான் நல்லது தானே கங்கா செஞ்சேன். என்ன நல்லது? இங்கே பாருங்க, அந்த நல்லது நம்ம 2 பேருக்கும் கிடையாது. வீட்டுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க." அப்படின்றாங்க. "ஐயோ கங்கா, நீ பேசிட்டே தான் இருப்ப. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். நான் அவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் பாட்டுன்னு போகிறீங்களா? அந்தளவு ஆயிடுச்சா? நானும் பார்த்து தான் இருக்கேன். விஜய் கூட சேர்ந்து நீங்கள் கேட்டு குட்டிச்சோர போயிட்டீங்க." அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. "ஐயோ என்னால் முடியலையே, இவ வேற தாளிக்கிறாள்னு சொல்லிட்டு, அத்தை பசிக்குது அத்தை." அப்படின்னா, வாங்க தம்பி, எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடு கிடச்ச சந்தோஷத்தில் நான் என்ன சமைக்கிறதுனே தெரில தம்பி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "பரவாயில்ல அத்தை, நாங்கள் போய் ஹோட்டலில் வாங்கித்தோம்." "அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி, வாங்க வாங்க." அப்படின்றாங்க. இங்கே வந்து காவேரி வந்து பார்த்துட்டு, விஜயை பார்த்துட்டு உள்ள ரூமில் வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. "காவேரி என்ன ஆச்சுடி?" அப்படின்னோடனே, "எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்க. நம்ம வீடு நம்ம கைக்கு கிடச்சிருச்சுங்க. இதோட சந்தோஷம் என்னங்க இருக்குது?" அப்படின்றாங்க. "நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே." "நான் புரிஞ்சுப்பேங்க. ஆனால் என் அக்கா தான் பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தா. ரொம்ப கஷ்டமாக போச்சு." "சரி, நிவின் வரலையா?" அப்படின்னோடனே, "நிவின் அப்படியே வீட்டுக்கு போயிட்டாரு. பாவம் நிவின் தான் இதில் ரொம்ப பாதிக்கப்படுவார்னு நினைக்கிறாங்க." "ஏன் அப்படி சொல்கிற?" "ஆமாங்க, இதில் வந்து அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஜெயாத்தையும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால பெரிய பிரச்சனை ஆகப்போகுது. அவங்க கண்டிப்பாக நிவினை தாளிப்பாங்க. இதனால என்ன பிரச்சனை ஆகப்போதோ." சரி சரி காவேரி, பார்த்துக்கலாம் விடு." அப்படின்றாரு. "எனக்கும் அதாங்க. ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சூப்பருங்க. நீங்கள் அவனை அறைய சொல்ல போகிறீங்களா, அந்த பசுபதியை? ஒரு பலார்னு ஒரு அறை கொடுத்த பாரு, அந்த அறை எனக்கு காதில் கேட்டுச்சே வந்து." அப்படின்னுட்டாரு. சிரிக்கிறாங்க. "உங்களுக்கு கேட்டுச்சா?" "ஆமாம், பின்ன என்ன அறை கொடுத்த? வச்சு செஞ்சுட்டு காவேரி." அப்படின்னோடனே, "பின்ன என்னங்க, அவன் பண்ண வேலைக்கெலாம் அந்த ஒரு அறை போதுங்க." அப்படின்றாங்க. உடனே சிரிக்கிறாங்க. "ஜாடிக்கு ஏற்ற முடி தாண்டி நீ, எனக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்க. நான் தான் வந்து இப்படி பண்ணுறேன்னு பார்த்தா சரியான வாள் நீ." அப்படின்றாரு. "நீங்களும் தான் வாள்." அப்படி சொல்லிட்டு 2 பேருமே வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து கூப்பிட வராங்க. "சாப்பிட வாடி." அப்படின்னா, "சரிம்மா." அப்படி சொல்லிட்டு விஜயும் காவேரியும் சாப்பிட போகிறாங்க. இங்கே அப்படியே கோவத்தில் உட்காந்துருக்காங்க. ஐயோ, அக்கா வேறு பயங்கர கோவத்தில் இருக்கா. "என்ன ஆச்சு?" அப்படின்னோடனே, "இல்லைங்க, மாமாவை நீ கூட்டிகிட்டு போனீங்க, அதனால் அக்கா ரொம்ப பயப்படுறாங்க. அதனால தான் இப்படி இருக்காங்க." "சரி விடு, கோதாவரி சிஸ்டர் தானே, பார்த்துக்கலாம்." அப்படின்னு. "ஏங்க நீங்கள் வேறங்க." அப்படின்றாங்க. உடனே வந்து எல்லோரும் சாப்பிட உட்காராங்க. அப்போ கங்கா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே பார்த்து முறைக்கிறாங்க. ஐயோ, பார்த்து முறைக்கிறாளே, விஜய்கிட்ட ஏதாவது சண்டை போட போகிறான்னு தெரியலையே. "என்ன கங்கா, வந்து சாப்பிடலாம்ல?" அப்படின்னு. "நான் தான் அப்புறமா சாப்பிடணுமாச்சே, நான் அப்புறமாவே சாப்பிட்டுக்கிறேன்." "என்னடி நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, வந்து சாப்பிடுவா." அப்படின்றாங்க. "எனக்கு இப்போ வேணாம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அதான் உன் மருமகன் சாப்பாடு வந்து கேட்டுட்டு தொல்லை பண்ணுறாருல, அவருக்கு முதல்ல போடு, பசின்றாருல." அப்படின்னோடனே, "ஆமா கங்கா, எனக்கு பயங்கரமாக பசிக்குது, முதல்ல நான் சாப்பிட்றேன்." "அதானே பார்த்தேன், நீங்கள் தானே முதல்ல சாப்பிடுவீங்க, நான் சாப்பிட்றேன்னா சாப்பிடல நான்." அப்படி சொல்லிட்டு மனசு யோசிக்கிறாங்க.